ராமகிருஷ்ண மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் குழுமி இருக்கும் குழந்தைகளுக்கும் அறிவார்ந்த சான்றோர்களுக்கும் முதற்கனின் வணக்கங்கள். ஒரு மனிதன் இறந்து பல காலங்கள் ஆகியும் அவனை இந்த உலகம் நினைவு வைத்திருக்கிறது. 150 ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு மனிதன் பிறந்து. இன்னும் அந்த மனிதனுக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்திய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். ஏழைகளுக்காக உண்மையாக இறங்கிய துறவி என்று சொன்னால் அது விவேகானந்தர் மட்டும்தான். கன்னியாகுமரி கரையிலே அந்த பாறையிலே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது கண்ணீர் வடிக்கிறார். துறவிகளாக இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம். இந்தியாவை வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் சுற்றித் திரிகிறோம். ஆனால் ஏழைகளுக்காக ஒருபடி சோறு கொடுக்க மறுக்கிறோமே என்று கண்ணீர் வடிக்கிறார். அவருடைய கண்ணீரில் உருவான, அவருடைய இயக்கத்தில் உருவான இயக்கம்தான் ராமகிருஷ்ண இயக்கம். இன்று எத்தனையோ குழந்தைகள் அவரால் உணவளிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ குழந்தைகள் அவரால் வளர்க்கப்படுகிறார்கள். இத்தனைக்கும் காரணம் விவேகானந்தருடைய அந்த கனவுதான். இங்கு எல்லோரும் பேசினார்கள் சர்வமகா மகாசபையில் அவர் ஆற்றிய உரையை பற்றி. நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சர்வ மகா சபையிலே அவர் பேசுவதற்கு முன்னால் பட்ட கஷ்டங்களை யாரும் இன்று நினைப்பதில்லை. தண்ணீர் இல்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல் தெரியாத ஒரு ஊரிலே கஷ்டப்பட்டார் விவேகானந்தர். ரயில் வண்டி நிலையத்திலும் தெரியாதவர்களின் வீடு வாயிலும் சென்று உதவி கேட்டார். குளிரிலும் வெயிலிலும் கஷ்டப்பட்டார். இத்தனை கஷ்டங்களையும் பட்டு யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை என்பதுதான் அங்கே கவலைக்கிடமான விஷயம். இந்திய வம்சாவளியை சார்ந்த பலர் அங்கு இருந்தும் இந்தியர் என்ற ஒரு காரணத்திற்காகவே விவேகானந்தருக்கு அங்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அமெரிக்காவை சேர்ந்த சில பேராசிரியர்கள் அவருக்கு உதவி செய்கிறார்கள். அதன் மூலம்தான் அந்த மகாசபையில் அவர் பேசுகிறார். இந்தியர்களே எதிரியாக இருந்தார்கள் அந்த காலத்தில். பல போராட்டங்களின் இறுதியாக பயத்தோடு அங்கு போகிறார் விவேகானந்தர். சிங்கமென தன்னுடைய குரலிலே எப்படி கீதையை கண்ணன் சிங்க குரலில் சொல்கிறான் என்று சொல்கிறார்களோ அதுபோல சிங்கமென அங்கு போய் பேசுகிறார் விவேகானந்தர். 7000 பேர் கூடியிருந்த சபையிலே அவருக்கு மட்டும் 30 நிமிடங்களுக்கு மேலாக கைத்தட்டல்கள் கிடைக்கின்றன. இதற்கு காரணம் என்று அவரே சொல்கிறார். நான் இங்கு வந்து பேசவில்லை. என்னுடைய குருநாதரும் இந்தியாவினுடைய ஆன்மாவும் என்னுடைய பாரத தாயும் தான் என் பின்புலன்களாக இருந்து என்னை பேசச் செய்கிறார்கள் என்கிறார் விவேகானந்தர். இதற்கு என்ன காரணம்? இந்தியாவினுடைய அந்த ஆன்மீக பலம்தான். நாங்கள் உங்களிடம் மதங்களை எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் உங்களிடம் பணத்தை எதிர்பார்க்கின்றோம் என்கிறார் விவேகானந்தர். மதங்கள் இந்தியாவில் அத்தனை மதங்களுக்கும் தாயான மதம் இந்து மதம், இந்தியாவில் தோன்றிய மதம் என்கிறார் விவேகானந்தர். மதங்களை நாங்கள் உங்களுக்கு இங்கிருந்து அனுப்புகிறோம், நீங்கள் எங்களுக்கு பணம் மட்டும் கொடுங்கள் என்று சொன்னால் எங்கள் ஏழை சிறுவர்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்கிறார் விவேகானந்தர். உணவுதானே அத்தனைக்கும் பிராயச்சித்தம். என்னுடைய தேசத்தில் ஒரு நாய் பசியாக இருந்தால் கூட அந்த நாய்க்கு உணவளிக்கும் மதம் தான் என்னுடைய மதம் என்கிறார் இந்து மதத்தை விவேகானந்தர். ஒருவன் உணவில்லாமல் இருக்கும் பொழுது அவரிடம் சென்று நீங்கள் மத பிரச்சாரம் செய்யாதீர்கள், அவரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்கிறார் விவேகானந்தர். இது ஒரு காரணம் போதும் நான் விவேகானந்தனை புரட்சி துறவி என்று சொல்ல. இன்று எத்தனையோ பேர் கையில் கொடிகளையும் வாயில் தவறான வார்த்தைகளையும் உச்சரித்துக் கொண்டு புரட்சிவாதி என்று தெருக்களில் சுற்றி திரிகிறார்கள். ஆனால் என்னுடைய விவேகானந்தன் அன்றே சொன்னான், எவனுக்கு உணவு கிடைக்கின்றதோ, எவனுக்கு இந்த சமூகம் உணவளிக்கின்றதோ அதுதான் உண்மையான மதம் என்று சொன்னார் விவேகானந்தர். இந்த கருத்து தான் உலகமே அவரை திரும்பி பார்க்க வைத்தது. விவேகானந்தர் பேசுவதற்கு முன்னர் சர்வ மகா சபையில் எத்தனையோ பேர் சகோதர சகோதரிகளை என்று சொன்னார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் அங்கு கைத்தட்டல்கள் கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் உதட்டிலிருந்து அந்த வார்த்தையை சொன்னார்கள்.
விவேகானந்தர் மட்டும்தான் அதை இருதயத்தில் இருந்து அந்த வார்த்தையை சொன்னார்கள், சகோதர சகோதரிகளே என்று சொன்னார். 1000 பேர் எழுந்து நின்று கைதட்டினார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த மதமானது, இந்த தேசமானது ஆன்மீகத்தில் ஊறி திளைக்கிறது. அந்த ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடுதான் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தர் என்ற ஒரு மனிதன் இல்லாவிடில் போய்விட்டால் இந்தியா என்ற ஒரு தேசத்தை பலர் மறந்திருக்கலாம். என்னை கேட்டால் நான் அப்படித்தான் சொல்வேன். அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் பல ஆண்டுகள் இருந்து என்னுடைய இளைஞனுக்காக, என்னுடைய பசித்த சிறுவனுக்காக உணவு தேடுகிறார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வரலாற்றில் அதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். உணவுதான் எங்களுக்கு பிரதானம் என்று சொல்கிறார். நாங்கள் ஆன்மீகத்தை வழங்குகிறோம். ஆன்மீகத்திற்கு தேவையான அறிவும் ஞானிகளும் இந்தியாவில் இருக்கிறார்கள். நாங்கள் எத்தனை பேர வேண்டுமானாலும் நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் உணவு மட்டும் அனுப்புங்கள் என்று சொல்கிறார் விவேகானந்தர். எத்தனையோ சிறுவர்கள் இந்தியாவில் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படும் போது நான் மட்டும் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் பட்டு மெந்தைகளில் எப்படி படுத்து உறங்க முடியும், எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்று துடிக்கிறார். எத்தனையோ செல்வந்தர்கள் அவரை அழைத்து சென்றார்கள், எங்கள் வீட்டில் வந்து தங்கிக் கொள்ளுங்கள் என்று. அத்தனை பேர் வீட்டையும் மறுப்பு சொல்லிவிட்டு தரையில் படுத்து உறங்கியவர் சுவாமி விவேகானந்தர். இன்று இந்தியாவில் இருக்கும் ஆன்மீகவாதிகளும் சாமியார்களும் என்ன கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அவர்கள் கூட எல்லாம் சுவாமி விவேகானந்தரை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். இவர் மதங்களை கடந்த மகான், மதத்தை போற்றிய மகான், மதத்திற்கு புதிய ஒரு வெளிப்பாடை கொண்டு வந்த மகான். ஓலைச்சுவடிகளிலும் பெரிய பெரிய ஞானிகளிலும் ஞானிகளின் மனதிலும் ஒளிந்து கிடந்த இந்து மதத்தை சாதாரண பாமரனும் சாதாரண ஏழை சிறுவனும் கற்றுக்கொள்ளும் விதமாக அதை எளிமைப்படுத்தியவன் விவேகானந்தர். காட்டாற்று வெள்ளமனை இருந்த கவிதை அமைப்பை எப்படி பாரதி எளிமையாக்கினோ அதுபோல காடுகளிலும் மலைகளிலும் குவிந்து கிடந்த இந்த வேதங்களை சாதாரண சிறுவன் படிப்பதற்காக மாற்றியமைத்தவன் விவேகானந்தன். இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பள்ளியில் நீங்கள் ஆசிரியர்களாக பணியாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டும். விவேகானந்தரும் ராமகிருஷ்ணனும் போற்றி வளர்த்த இந்த நிறுவனத்தை நீங்கள் கட்டி காப்பாற்ற வேண்டும். இன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், மெட்ராஸில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள். நீங்கள் +2 முடிச்சுட்டு காலேஜ் போனீங்கன்னா சொல்லுவாங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, அதை எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. 1000 பணங்களை அதற்கு செலவழிக்கிறார்கள். இன்று சென்னையில் நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் விவேகானந்தருடைய ஒரு புத்தகத்தை படித்தால் போதும், உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அத்துணையும் உங்களுக்கு தெரிந்துவிடும். விவேகானந்தர் தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற வார்த்தைக்கே வேதத்திற்கே காரியகர்த்தா. விவேகானந்தர் என்ற மனிதர் தான் அத்துணைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அந்த சமூகத்தில் அவன் எப்படி ஆழ்ந்து திரிய வேண்டும் என்ற ஒரு கருத்திற்கு விவேகானந்தர் காரியகர்த்தா. தயவு செய்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற வார்த்தையை கேட்டு பயந்து விடாதீர்கள். நீங்கள் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறீர்கள். விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு ஒன்று போதும், அத்துணையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விடும். விவேகானந்தருடைய புத்தகம் பொன்மொழிகள் ஒன்று போதும், அத்துணையும் உங்களுக்கு அத்துப்படியாகிவிடும். இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான ஒரு விழாவில் நான் பங்கெடுத்து அழகான குழந்தைகளிடம் பேச எனக்கு வாய்ப்பளித்த தாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.